நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். நாளைக்கு மகளிர் தினம். மகளிர் தினம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது விஜயோட முகம் தான். அதானே பார்த்தேன். இன்னைக்கு விஜயோட அந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தினத்துக்கான சிறப்பு அரசியல் அந்த திட்டங்களை சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, மகளிர்னாலே விஜய் தான். அதை நீங்கள் தெளிவாக இருக்கணும். அது எந்த கட்சி மகளிருக்கு இவ்வளோ தூரம் இப்போ பஸ் பாஸ் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் புருஷனாக அவர் வரணும்னு ஆசைப்படுற பெண்கள் டிவிகளில் தான் இருக்காங்க. திரு மு க ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னா அவர் அண்ணனாவோ, அப்பாவாவோ, சித்தப்பாவாவோ, பெரியப்பாவாவோ நினைக்கிற பெண்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அது எடப்பாடியார் இருக்காருன்னா பெரியப்பா, சித்தப்பா, சின்ன மாமா அப்படின்ற ஒரு தோட்டத்தில் பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. ஆனால் புருஷனை ஆக்கிக்கணும், இந்த தலைவரை தான் கல்யாணம் பண்ணி இவரை விட தான் வாழணும், இல்லை ஒரு நாளும் இவரை சார் இல்லை பார்த்துடணும், போய் ஆஃபீஸில் போய் நேரில் பார்த்துடணும் அப்படின்ற பெண்கள் தாவேக்கால தான் இருக்காங்க. அதிகமாக இருக்கிறது சொல்கிறேன், நான் எல்லாரையும் சொல்கிறேன். ஸோ அதனால் மகளிர் தினத்தை அவர் கொண்டாடுவது தான் சிறப்பு அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு மனைவி தான் இருக்கும். ஆனால் பெண்கள் மேலே உள்ள இவருடைய நேசத்தினாலே, அன்புனாலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரே நேரத்தில் இருக்குதான் என்ன தப்பு? பெண்களை நேசிக்கிறதுக்கு என்ன எதுக்கு அளவுகோல் வைக்கிறீங்க? அது யார் அதை தடுக்க முடியும்? அது ஒரு உணர்வு. அது ஒருத்தர் ஒரு மனைவி இருக்குது, இன்னொரு பெண் மேலே ஆசைப்படுவான், இன்னொரு பெண் மேலே ஆசைப்படுவான்றது அது அவனோட உணர்வு. அதை எப்படி இன்னொரு மனுஷன் தடுக்க முடியும் அப்படின்றது தான் அவர்களுடைய விஜயோடைய அந்த கொள்கை. நான் இருப்பேன், இந்த ஃப்ரெண்டு என் பொண்டாட்டி சொன்னால் நான் கேட்கணுமா? அதே பொண்ணை நான் பொண்டாட்டி மாதிரி நான் கூப்பிட்டு வரேன்னா இல்லையான்னு பாரு. ஃப்ரெண்டாக அதே பட்டு சேலை கட்டி தாலி கட்டி ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு கெட்டப்பில் நான் கூப்பிட்டு வருவேன், என்ன பண்ணிடுவேன்? அதான் பால் சொம்பும் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல, காரில் மறந்து வச்சுட்டாங்க போல். இல்லைன்னா இவர் முன்னாடி வர பின்னாடி அந்த பட்டு சேலை இப்போ எல்லாம் வச்சது பால் சொம்போடு தான் வந்திருக்கும். பட் ஆனால் ஏதோ மறந்து வச்சுட்டு வந்துருக்காங்க. டிரைவர் கூப்பிட்டுருக்காப்புல, மேடம்னு ஒரு காதல் விழுகளுக்குள்ள. ஸோ அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டங்களை கொண்டாடக்கூடிய ஒரே தலைவன் யாருன்னா அது இந்தியாவிலே மோடிஜி இருக்கார் அப்படின்னா மோடிஜியை கடவுளாக பார்ப்பாங்க பெண்கள். புரியுது அவங்களுக்கு? கடவுளுக்கு அடுத்து அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவரே அதை தான் சொல்லுவார். அமித்ஷா பார்த்தாங்கன்னா ஒரு பயங்கர ஒரு இதான டெரர் பீஸாக பார்ப்பாங்க. ஆனால் காதலனா நினச்சி பார்க்குறது விஜய் மட்டும்தான் அப்படின்றனால அவர் கொண்டாடுறது. காதலனா கணவரா சார்? எதை வேணாலும் தயாராக இருக்காங்க. அது நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நான் போய் என் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அதை அவரே ஏற்றுக்கணும். அதுக்காக அது சொன்னோம்னா வேறு மாதிரி தப்பாக போயிடும். அதெல்லாம் போகிறது வர்றதெல்லாம் ஆசைப்படுறது தான் சார். சில டேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான கேள்வி. சில டேரக்டர்ஸ் சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க. அதை சில மக்களுமே அதை ஆதரித்து போட்டிருந்தாங்க. விஜய்க்கு எவ்வளோ கட்ஸ் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது இன்னொரு பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல இப்போ பேங்காக்கில் தாய்லாந்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ப்ராஸ்டியூஷன் நடக்கும். ஓகே, ஓப்பனாகவே இப்போ பிள்ளைங்க 5000 பேர் நிற்பாங்க. பட்டாயாலலாம் அந்த பட்டாயா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பெண்கள் நிற்பாங்க. அதான் அவங்க கட்சத்தானே காட்டுது. இவ்வளோ துணிஞ்சு ஓப்பனாக நிற்கிறாங்கல்ல அப்படின்றது அவர்களுக்கு ஒரு பெருமை தான். அதே மாதிரி தான் விஜய்க்கு பெருமை. விஜய் சார்ந்த இயக்குநர்கள், கட்சிக்காரர்கள், அது ஒரு பெருமை தான். அது ஓகே. இல்லை, எல்லாரும் விமர்சித்தாங்க. அந்த விமர்சனத்துக்கு அவரோட ஸ்டைலில் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆமாம், அது இப்போ கூப்பிட்டு வந்துட்டார்ல, நேராகவே வேஷ்டி சட்டையை கட்டிட்டு அவர் ஸ்டைலில் பதில் சொல்லிட்டாரு. வாயிலே பேசாமல் அந்த லுக்குலேயே பதில் சொல்கிறது தான். அதிலெல்லாம் விஜய்க்கு இல்லாடி அந்த மாதிரியான இது. ஏற்கனவே இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே ஒரு பதில் சொன்னார். கீர்த்தி சுரேஷ் புருஷனுக்கே ஒரு ஹஸ்பண்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு வாயிலே பேசாமல் ஒரு விஷயம் சொன்னார். அது அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் போய் வாழ்த்திட்டுலாம் வந்தார். ஓகே, அது திரிஷாவோட போய் வாழ்த்திட்டு வந்தார். அதுக்கு கட்ஸ் வேணும். ஓகே சார். கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் கட்சிக்காரர்களோட திருமணம், மாவட்ட செயலாளர்கள் அவங்க வீட்டில் நடந்த திருமணம், அந்த நாய் கல்யாணத்துக்குலாம் இவங்க இவர் சத்யராஜன் அந்த மாதிரி பழைய படத்தில் ஒரு அதுதான் இவங்கள சொல்லலை, அவங்க அப்படி நினைக்கலாம் மனசில் அப்படின்றத நான் சொல்லுவேன். அப்படி எங்கேயுமே போகாமல் இந்த மாதிரி பெரிய ஆமாங்க, கண்டவங்க எப்படிங்க அது கண்டவங்களையும் போனவன் வந்தவன் நம்மளை பார்க்கணுன்னு ரோட்டில் நிற்கிறவன் சார். ஆனால் அரசியல் கட்சி தலைவர்கள் அது ஒரு நிகழ்வாகவே பண்ணுவாங்களே சார், கட்சிக்காரர்களுடைய திருமணம். அது இவர் வேறு ஸ்டைலுங்க. இவர் ஸ்டைல் எல்லாரும் பழைய எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறாங்கன்றக்கா இவரும் பண்ண முடியுமா? இப்போ கலைஞர்லாம் அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா
அறிவுரை சொல்லி அரசியலோடு சேர்த்து திராவிடத்தோடு பிணைஞ்சு தமிழனுடைய பாடல்களை பாடி ஒரு மணி நேரம் அந்த குடும்பத்துக்கே ஒரு அறிவுரை சொல்லிட்டு வருவார். அது ஒரு காலம். அண்ணா அப்படி தான் பண்ணுவார். எம்ஜிஆரும் அப்படி தான் பண்ணுவார். ஜெயலலிதா அம்மையார் அந்த கல்யாணம் இதுக்கெல்லாம் போக மாட்டாங்க, கருமாதிக்கலாம். அந்த அம்மா வந்து சும்மா எப்போயாவது ரொம்ப முக்கியமான செங்கோட்டையன் பையன், ஜெயக்குமார் பையன், இந்த மாதிரி ஆட்களுக்கு போவாங்க. மொத்தமாக ஒரு 3 கல்யாணம் நினச்சுன்னா மொத்தமாக இன்றைக்கி டேட்டில் வந்துருங்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்துடுவாங்க. அது ஒரு விஜய் அதே மாதிரி இருந்தால் அப்புறம் ஜெயலலிதாக்கு விஜய்க்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இவர் பணத்தை கூட வீட்டில் கொண்டாந்து வச்சு என் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்கன்ற டைம். அப்போ இந்த பிடுங்கி வந்து சாவுக்கே போகாத பிடுங்கி உனக்காக வந்து செத்து போனால் அதுக்கே போகல. இப்போ இந்த கல்யாணத்துக்கு எப்படி போனாங்க? என்ன கலவரம் வந்துருச்சா? இது யார்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போன? நீங்கள் எல்லாத்தையும் திமுக தலையில் போடுற, அரசாங்க தலையில் போடுற. இல்லை பெர்மிஷன் தரல, நான் வர முடியல, உங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நான் வருவேன் ஜெயிச்சதுக்கப்புறம். இப்போ எப்படி போனேன்? இந்த கல்யாணத்தில் ஏதாவது கலவரம் வந்துச்சா? இல்லை எவனா வந்து ஏறி குதிச்சானா, கம்பியில் குதிச்சானா, எப்படி போனா? இப்போ அப்போ நீ பண்ணுறது பூரா திருட்டு வேலைன்றது இதெல்லாம் தெரியுதுன்னு நம்ம சொல்லலை, மக்கள் கேட்குறாங்கல்ல. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஓகே சார், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் அந்த கல்யாணத்தோட ஜோடியை நம்ம வாழ்த்துவோம். விஜய் என்ன வாழ்த்திருப்பார் சார்? அங்கே நல்ல குடும்பம், விஜய் அதான் நல்ல பெருங்க, கணவன் மனைவியோடு இருங்க. பிடிக்கலன்னா இப்போ வேறு ஏதாவது நடிகை ரெடி பண்ணி வச்சுங்க. அதுவும் பிடிக்கலன்னு இன்னொரு நடிகை ரெடி பண்ணி வச்சுங்க. அவங்க வாழ்க்கையை உங்கள் கையில் தான் அப்படின்னு வாழ்த்திருப்பார். என்னையை பாருங்கள், என்னோடய லைஃப்பை பார்த்து நீங்கள் மாறிக்கிங்க அப்படின்னு. ஓகே, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க, நாளைக்கு சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட யாராவது நண்பியோட நீங்கள் நல்லா வாழுங்க என்னை மாதிரி அப்படின்னு சொல்லி, இப்போ பாருங்க நான் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வரலையா, அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நல்லா வாழுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம். ஓகே சார், அந்த நேரத்தில் விஜயோட மனைவி திரும்ப இன்னொரு மனு போட்டிருக்காங்க போல சார். அதாவது என்னை வந்து நீலாங்கரை வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனு போட்டிருக்காங்க. அதாவது மனைவியே மனு போட விட்ட ஒரே ஆள், ஒரே கட்சி தலைவன் யார்? எம்ஜிஆருக்கு எந்த மனைவியும் மனு போடல, கலைஞருக்கு எந்த மனைவியும் மனு போடல, ஏன் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் கூட எந்த மனைவியும் மனு போடல, தினகரன் திவாகரனுக்கு எந்த மனைவியும் மனு போடல. ஆனால் விஜய்க்கு மட்டும் மனு போடுறாங்க, மனைவியே மனு போடுறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் விஜய். விஜய் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் வச்சு தரணும். ஓகே சார், ஆனால் அவங்க ரசிகர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்களும் இந்த மாதிரியான வரலாறுகளும் இருந்திருக்கு, அதாவது தேர்தல் அரசியலில் ஈடுபடாது. அது கரெக்டு தான். எப்படின்னா அது ஒரு பக்கம் ஏற்றுக்க வேண்டியதான். தலைவர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுறாங்க சார் விஜய். ஆமாம், அது ஒப்பிடுவாங்க. இப்போ என்ன உனையாண்டா இப்போ நான் அது இப்போ அவங்க எப்படி டைப்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு தனியாக காலேஜ் முடிஞ்சு போகிற பெண்ணை கடத்திட்டு போய் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வைங்க, எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா ஐயோ அப்பான்னு பதறுவாங்க, அவனை தூக்கில் போடணும், இது பண்ணணும் அப்படின்றவன் ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு எப்படின்னா, விடுமா இப்போ என்ன இதாக போச்சு, போமா சரி ரைட்டு, எதாவது நடந்து போச்சு விட்டுரு, இதனால் உனக்கு என்ன லாஸ் எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, சரி போ, நாளைக்கு காலேஜுக்கு போய் அண்ணே விட்டுரு, 3 பேர் தானே விடு, பரவாயில்ல விடு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் இருக்கும். சரி, இது 2வது கூட்டம். அந்த கூட்டம் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அப்படி செய்யும். ஓகே சரி, மாவட்ட செயலாளர் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஏதோ ஒன்றும் தெரியாமல் பண்ணிப்பாரு, ரைட்டு சரி விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டைப் தான் அவங்க கட்சிக்காரன் போகிறான். ஓகே சார், இவங்க சங்கீதா அவர்கள் மனு போட்ட உடனே சங்கீதாவை ரொம்ப போட்டு தாக்குனது விஜய் ரசிகர்கள். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க சார். இல்லை, அமைதியாலாம் அவங்க ஆகலை, அவங்க அமைதி ஆகவே மாட்டாங்க. விஜய் இருக்கிற வரைக்கும் அவங்க அமைதியாக, அவங்க கஷ்டப்பட்டு விஜய்க்காக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் போடுறாங்க சார். அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன்ல, அவங்க ஒரு வினோதமான ஜந்துக்கள். இது அந்த ஜந்துக்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, என்ன சார் நாய் இப்படி கடிச்சு வச்சிருச்சு அப்படி கேட்குறீங்க. நாய்னா கடிக்க தான் செய்யும், புரியுதா அவங்களுக்கு? அதை வந்து நீங்கள் வித்தியாசமாக பார்க்கக்கூடாது. அந்த நாய்னா அதோட குணம் வந்து விழுந்து பிடுங்கிறது தான். வெறி பிடிச்ச நாய்னா இன்னும் கொடூரமாக இருக்கும். நம்ம தான் நாய்கள்கிட்டருந்து விலகி போகணுமே தவிர, என்ன சார் நாய் எங்கே கடிச்சிருச்சு, இந்த அவனை கடிச்சிச்சு இவனை கடிச்சிங்கன்னா நாய் கடிக்க தான் செய்யும். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் இப்படி தான் இருப்பான்றதை நீங்கள் அதை பற்றி கேட்கவே கூடாது, நீங்களாக புரிஞ்சுக்கணும். சார், ஈசிஆர் சரவணன் போன்ற சில விஜய் ரசிகர்கள் வந்து விஜயும் சங்கீதாவும் இருக்க மாதிரி கையில் பச்சைலாம் குத்துட்ருக்காங்க சார். இப்போ அதுக்கு இப்போ அழிச்சிடுவாங்க. என்ன பச்சை குத்துறது என்ன சங்கீதா நான் தெரிய போகுது, லைட்டாக கண்ணை வளைச்சி விட்டிங்கன்னா த்ரிஷாவை மாறிட போகுது பண்ணாரு. அது இப்போ டாட்டூ கரெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, சங்கீத த்ரிஷான்னு மாற்றிடுவாங்க. பச்சையிலமா அப்படியே மாற்றி எழுதிட வேண்டியதான், இதில் யாருக்கு தெரிய போகுது, அதான் இதெல்லாம் வழக்கமானது. ஓகே சார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திரும்பவும் வந்து அந்த மகளிர் தினத்துக்கு வந்து மகளிர்களுக்கான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விஜய் தனியாக ஏதோ அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதோ பண்ணுவாங்க. நீங்களாம் எப்படின்னா இந்த கிராமத்துலலாம் புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து சீட் விளாண்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரி கும்பல் இது ஏதோ பண்ணிட்டு போகுதுன்னு விட்டுறணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு வைங்க, உங்கள் பொழப்பு கெட்டு போயிடும். ஆலமரத்து கட்டியில் 5 பேர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் தெரியும், அங்கே போனால் சீட் ஆடுவான், நீங்கள் அங்கே போய் எட்டி பார்க்க போனீங்கன்னா உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி அவங்க ஒரு பக்கமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான்னு விட்டுறணும், அதை போய் ரொம்ப தோண்டி துருவி பார்க்கக்கூடாது. சார் இல்லை சார், அதான் பெண்களை வந்து சரிசமமாக அலுவலக பணிகளில் விட போகிறாராம்,
2 எஸ்பி, 2 கலெக்டரு, அவன் ஒரு மென்டல் 2 ரேஷன் கார்டில் 2 இடையர்கள். அதுதான் அவன் வந்து ஒரு மென்டல். உனக்கு என்னப்பா பைத்தியன்ற கதை தான் நீ நான் சொல்லுவேன். சார் சோஷியல் மீடியாவில் 2 முதலமைச்சர், ஒரு ஆண் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் அதான் திருச்சா இருக்குல்ல அப்படின்றாங்க. அதான் இப்போ 2 பேரை போட்டோம். ஒரு துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர்ன்றது தான் என்னோட பாணியார். 2 முதலமைச்சர். அதுக்கு தான் திரிஷா மெயின் பண்ணி தான் சொல்கிறது. ஏன்னா நாளைக்கு நம்ம பாட்டு தூக்கி கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டோம்னா, சரி தலைவர் ஏற்கனவே சொன்னது தான் திரிஷாவுக்கும் கொடுத்துருக்காரு பாரு, முன்மாதிரியாக திகழ்கிறாருன்னு சொல்லலாம். அதை சொல்லாமல் விட்டோம்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்றது தான். ஓகே சார், முதல் முறையாக விஜயோட ரசிகர்கள் விஜய் எதிர்த்து சோஷியல் மீடியாவில் போடுறத பார்க்குறோம். இந்த மாதிரி விஜய் இருக்க மாட்டார்னு நினச்சோம் அப்படின்னு போடுறாங்க. அதற்கு அவங்களாம் நினச்சாங்கன்னு தெரியல. விஜய் இருக்க மாட்டாருன்னு அவங்க எப்படி நினைக்க முடியும்? விஜய் ஒரு ஆகாவலின்றது தான் எல்லாரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்லை, கரூர் சம்பவத்தில் கூட அவங்களை எதிர்க்காத விஜயை எதிர்க்காத விஜய் இல்லை, அது வந்து செத்தது வேற வீட்டு பிள்ளைங்க, வேற எவனோ செத்துட்டான். அதுக்காக நம்ம எப்படி கட்சியை விட்டு ஒதுக்க முடியும்? புரியுதா? அது வேற, இது வேற மேட்ரு. இது வந்து தலைவன் பொண்டாட்டியை துரத்தி விட்டான்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம், ஆனால் அவன் வீட்லேயும் பொண்டாட்டி இருக்கும், பிள்ளை இருக்கும், அம்மா இருக்கும். அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை துரத்தி விட்டுருந்தாருன்னா இவன் குடும்பம் நேரம் தெருவில் இருக்கும். அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான்ல, நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குது, ஆனால் விஜய் இப்படி பண்ணுறா போது விஜய் வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், டாக்டர் அமீர் கூட வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருக்காரு போல், வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் துரத்தி விட்டுட்டு மகளிர் தினம் நடத்தணுமா, இது ஒரு கேவலமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ். ஆமாம், அது உண்மை தானே. அது உணர்ச்சி, அதாவது உணர்வு உள்ளவ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க. அருமை சகோதரர் அமீர் வந்து அவர் வந்து உணர்வுபூர்வமானவர். என்னடா இப்படி குடும்பம் இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா முண்டை முழிக்க பொண்டாட்டியை துரத்தி விட்டு நீ மகளிர் தினம்னு கொண்டாடுறன்னு உனக்குலாம் அறிவு இருக்கா, வெக்கமானம் சூடு சொன்னாருக்கா, நீலாம் மனுஷனாடா அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அது வந்து வழக்கமாக கேட்குறது. ஏன் சார் விஜய் மட்டும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னா சினிமா நடிகர்கள் பல பேர் இப்படி இருக்காங்க சார். அவங்கெல்லாம் இந்த மாதிரி மகளிர் தினம்லாம் கொண்டாடல. யார் கொண்டாடினா? அஜித் கொண்டாடி இருக்காரா, மாதவன் கொண்டாடி இருக்காரா, தனுஷ் கொண்டாடி இருக்கா, ஏன் சிம்பு கொண்டாடி இருக்காப்புல மகளிர் தினம் வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டாடலான்னு. அப்போ கொண்டாடுறவங்க தான் கேட்பாங்க. விஜய் கூட போன வருஷம் கொண்டாடல சார். ஆமாம், இந்த வருஷம் தான் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு மகளிரோட சிறப்பே இப்போ தான் தெரியுது. அப்புறம் சங்கீதா பேச ஆரம்பித்தா ரொம்ப கேவலமாக போயிடும். அதனால் ஏதோ பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை வரக்கூடாது சொல்லி. வரும் இருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும், அவசரப்படாங்க. ஓகே சார், இதுக்கு முன்னாடி வந்துடும். அது என்ன, இந்த ஒரு படம் இருக்குது ஜனநாயகத்துக்கு முன்னாடி அந்த பேட்டி வந்துடும், முன்னாடி ரிலீஸ் ஆகிடும். அது எப்படியும் ஒரு 10 கோடி பார்வைகளை தாண்டும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்க. அது ரைட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க போல். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இதில் யூடியூப்பில் வந்து விஜய் தரப்புல வந்து சங்கீதாவை மிரட்டுறதாகவும் சொல்கிறாங்க சார். ஆமாம், அது இப்போ மிரட்ட தானே செய்வாங்க. பணம் கேட்கும்போது மிரட்ட தான் செய்வாங்க. கம்மியாக கொடுக்கலாம். 250 கோடி கேட்குறாங்களாம். 250 கோடிலாம் கம்மிங்க. விஜய் இந்த படத்துக்கு வாங்கினே 150 கோடி, போன 2 சேர்த்து 250 கோடி. வாங்கியிருக்க அசட்லாம் எனக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது சொத்து. 250 கோடின்ற கம்மி. பாதி ஒரு 500-600 கோடினாலும் கேட்கணும். 250 கோடின்ட்டு அவங்க கேட்குறது ரொம்ப கம்மி தான். அதுக்கு விஜய் ஒழுங்காக கொடுத்து முடிச்சிடலாம். இல்லைனா ரொம்ப தோணுனா ரொம்ப நாரி போயிடும். ஆனால் விஜய் வந்து இப்போது பர்சனல் வச்ச காசு வெளியில் எடுக்க மாட்டாப்புல. எவனுக்கு எச்ச கையில் காக்கா வரட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் மொத்தமாக பிடிங்கிட்டு போயிடும். அதே மாதிரி தான் இப்போ ஜெயலலிதா சொத்தெல்லாம் என்னாச்சு, குலநாசமாக போச்சு. 1000 கோடி எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரில, எவனா தின்னுட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் பிரச்சனை. ஓகே சார், பல்வேறு கருத்தில் பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.